வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். தீபாவளி தொடர் விடுமுறை முடிந்து சென்னையை நோக்கி படையெடுத்த வாகனங்கள். சுங்கச்சாவடி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரையில் தனியார் பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் குமுறல். அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள 19 பல்கலைக்கழகங்களில் குறித்த நேரத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களுடன் ஆளுநர் மாளிகை விளக்கம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும். மக்கள் விழிப்போடு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் ஆளுநருக்கு மறைமுக கண்டனம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத தமிழக அரசுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரும் மத்திய அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். ஆந்திரா தெலங்கானாவில் சனாதனத்தை பாதுகாக்க நரசிம்ம வராகி படை. ஜனசேனா கட்சிக்குள் புதிய அணியை துவங்க உள்ளதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அதிரடி. சென்னை அமைந்தக்கரை பகுதியில் வீட்டு வேலைக்கு வந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட தம்பதி உட்பட 6 பேருக்கும் வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவுக்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி நேரில் ஆய்வு. அமெரிக்காவில் நாளை அதிபர் தேர்தல். கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி. மும்பை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக இழந்து இந்தியா படுதோல்வி. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னையை நோக்கி வாகனங்கள் படையெடுத்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விக்கிரவாண்டி மற்றும் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதில் பரனூரில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக பாதையில் இருசக்கர வாகனங்கள் சென்றன. பெருங்களத்தூர் மற்றும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலைகளும் போக்குவரத்து நெரிசலால் திணறின. மதுரையில் இருந்து சென்னை செல்லும் பயணிகள் போதிய அளவில் சிறப்பு பேருந்துகள் இல்லாததால் அவதியடைந்தனர். ஆனால் அதிகமான ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் கட்டணம் சாமானிய மக்களுக்கு ஏற்ற வகையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லவும் போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டன. நெல்லையில் முன்பதிவில்லா பெட்டிகள் கொண்ட அந்தியோதயா ரயிலில் இடம் பிடிக்க ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்துகளுக்காக காத்திருந்ததால் கூட்டம் அலைமோதியது. குமரி மாவட்டத்தில் இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பாரதியார் தெருவில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மழை பெய்து 2 நாட்களாகியும் மழைநீர் வடியாததால் உணவுப் பொருட்கள் வாங்கக்கூட முடியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் மழைநீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணைக்கு மேல் பகுதியில் கனமழையால் அகமலை மற்றும் கண்ணக்கரை பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் நிலச்சரிவால் அணை நீர் செம்மண் கலந்து செந்நிறமாக மாறியது. இதனால் அணையிலிருந்து செந்நிறத்தில் வரும் நீரை முழுமையாக சுத்திகரிப்பு செய்ய முடியாத நிலையில் காய்ச்சி பயன்படுத்த வேண்டுமென பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவுக்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடு குறித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஆய்வு மேற்கொண்டார். திடீர் ஆய்வை மேற்கொண்ட நீதிபதி புகழேந்தி பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொட்டகைகளை பார்வையிட்டார். பின்னர் புதிதாக திறக்கப்பட்ட விடுதிகளையும் ஆய்வு செய்தார். அப்போது விடுதி அறையில் இருந்த தொலைக்காட்சியை அகற்றிவிடுமாறும், விடுதிக்கு வருபவர்கள் இறை சிந்தனையுடனேயே இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கொடிமரத்தை புதுப்பிக்க தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. கொடிமரத்தை புதுப்பிக்க அறநிலையத்துறை ஏற்பாடு செய்து அதற்கான பூஜைகள் நடைபெற்ற நிலையில் தீட்சிதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சிதம்பரம் டிஎஸ்பி தலைமையில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தான் ஒரு சிறந்த எம்பி என்பதை மக்களுக்கு பிரியங்கா காந்தி நிரூபிப்பார் என்று ராகுல் உறுதியளித்துள்ளார். வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பிரியங்கா காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி வந்தார். மானந்தவாடி அருகே காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரியங்கா காந்தியை சகோதரியாக பெற்றது அதிர்ஷ்டம் என்றும் வயநாடு மக்களும் அதிர்ஷ்டசாலிகள்தான் என்று கூறினார்.
தமிழ்நாட்டில் உள்ள 19 அரசு பல்கலைக்கழகங்களில் குறித்த நேரத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை பெருமிதம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் ரவி குறித்த நேரத்தில் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7,918 மாணவர்களுக்கு நேரிலும் 8,20,072 மாணவர்களுக்கு ஆளில்லா நிலையிலும் பட்டங்கள் வழங்கியதாகவும் மொத்தம் 8,27,990 பட்டதாரிகள் தங்கள் பட்டங்களை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னை கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அனிதா அகாடமி மூலம் பயின்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்குகிறார். கலைஞர் இலவச கண் மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். பின்னர் DGKM காலனியில் குளம் சீரமைக்கப்படும் பணியினை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். வருகிற சட்டமன்ற தேர்தலின் போது யார் வேஷம் போட்டு வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மறைமுகமாக விமர்சித்தார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் 25 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆளப்போகும் கட்சி திமுக தான் என்றும் சூளுரைத்தார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும் என்றும் மக்கள் விழிப்போடு இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் கட்சி பணியை மறுக்கவில்லை என்றும் அதே நேரம் உதயநிதி திமுகவிற்கு என்ன தியாகம் செய்தார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து விஜய் கூறிய கருத்துக்கு அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது இது சாத்தியமில்லை என்று எதையும் கூற முடியாது என்றும் கூட்டணி குறித்தும் மற்றவை குறித்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுப்பார் என்றும் கூறினார். சென்னை அருகே பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாதிவாரி கணக்கெடுப்பு பணியை மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நிலையில் மத்திய அரசை காரணம் காட்டும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், மாதம் ஒருமுறை மின் கணக்கெடுப்பு என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துவிட்டு செயல்படுத்தாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழ் மொழியில் தலையிட மத்திய அரசின் பிரதிநிதிகளுக்கு உரிமை இல்லை என ஆளுநருக்கு மறைமுக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுக் கட்சி விமர்சனங்களை கண்ணியத்தோடு கையாண்டு தக்க பதிலடி தர வேண்டுமென தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். செயற்குழு கூட்டத்தில் மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றிய குழுவினருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகளை வழங்குவதுடன் வாக்குச்சாவடிக்கு 10 பேர் வீதம் பொறுப்பாளர்களை நியமிக்க அறிவுறுத்தினார். மேலும் தேர்தல் போட்டி மற்றும் தாவேகா நிலைப்பாடு குறித்து அடுத்தடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகளிடம் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை விஜய் கேட்டு பெற்றதாக கூறப்படுகிறது. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் சனாதனத்தை பாதுகாக்க தனது ஜனசேனா கட்சிக்குள் நரசிம்ம வராகி படை என்ற புதிய அணியை துவங்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாண் அறிவித்துள்ளார். சனாதன தர்மம் இல்லாமல் நமது நாடு இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், இந்து மதத்தையோ சனாதன தர்மத்தையோ கேலி செய்யும் விதமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் 14 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 6 பேரையும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கைதான பெண் தனது கணவரின் பார்வை சிறுமியின் பக்கம் திரும்பியதால் சித்திரவதை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. ஜனநாயக கட்சி வேட்பாளரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் இருவரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். உலகமே இந்த தேர்தலை உற்றுநோக்கி வரும் நிலையில் அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பது நாளை மறுநாள் தெரியவரும். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ஜெர்மனியைச் சேர்ந்த முன்னணி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தரவரிசையில் 3ஆம் இடத்தில் இருக்கும் ஸ்வெரவ் தரவரிசையில் 15ஆம் இடத்தில் இருக்கும் பிரான்ஸ் வீரர் ஹம்பர்ட்டுடன் மோதினார். இதில் 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்ற ஸ்வெரவ் சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்தினார். நியூசிலாந்துக்கு எதிரான மும்பை டெஸ்ட் போட்டியிலும் தோல்வியடைந்து சொந்த மண்ணில் இந்தியா ஒயிட் வாஷ் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மும்பை வாங்கட்டை மைதானத்தில் நடைபெற்ற கடைசி போட்டியில் நியூசிலாந்து 147 ரன்கள் இலக்கு நிர்ணயித்த நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரையும் முழுமையாக வென்று வரலாறு படைத்தது.
இதனிடையே தொடர்ச்சியாக 3 டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியடைந்ததால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்தியா 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் லண்டனில் நடைபெறும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் அடுத்து வரும் போட்டிகளில் வெற்றி பெற்றாக வேண்டிய அவசியத்தில் இந்தியா உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளி தொடர் விடுமுறை முடிந்து சென்னையை நோக்கி படையெடுத்த வாகனங்கள். சுங்கச்சாவடி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரையில் தனியார் பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் குமுறல். அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள 19 பல்கலைக்கழகங்களில் குறித்த நேரத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களுடன் ஆளுநர் மாளிகை விளக்கம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும். மக்கள் விழிப்போடு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் ஆளுநருக்கு மறைமுக கண்டனம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத தமிழக அரசுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரும் மத்திய அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். ஆந்திரா தெலங்கானாவில் சனாதனத்தை பாதுகாக்க நரசிம்ம வராகி படை. ஜனசேனா கட்சிக்குள் புதிய அணியை துவங்க உள்ளதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அதிரடி. சென்னை அமைந்தக்கரை பகுதியில் வீட்டு வேலைக்கு வந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட தம்பதி உட்பட 6 பேருக்கும் வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவுக்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி நேரில் ஆய்வு. அமெரிக்காவில் நாளை அதிபர் தேர்தல். கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் இடையே கடும் போட்டி. மும்பை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக இழந்து இந்தியா படுதோல்வி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.